தூரம் தள்ளி வச்சு கிளச்சை பிடிங்க. காலில் இருக்குது. நீங்கள் கிளச்சை பிடிங்க ஃபுல்லாக கடைசி வரைக்கும் முடியுங்க. ஓகேவா? ஓகே. பட் நாட் கம்ஃபர்ட், வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் லைட்டாக வாசி முன்னால் இருக்கணும், ஒரு 3 வாசி இருக்கணும். ஓகேவா? இப்போ பிடிங்க. அப்போ இந்த வண்டிலேயே எவ்வளோண்ணா, அப்போ உங்கள் ஆல்டோவில் என்ன பண்ணுவீங்க? சீட்டுக்கு பேக் சீட்டு உட்காந்து ரொம்ப சிரமப்பட்டானே. பின்னாடி சீட்டில் உட்காந்துக்குவீங்களா? இந்த மாதிரி டச் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஓகே சரிங்களா. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக்கு நியூட்ரல் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ரொட்டேட் பண்ணிங்கன்னா இறங்கிடும். அவ்வளோதான். போகலாம். பட் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சா கீர் போடணும். இங்கே ஸ்டேரிங் லைட்டாக ரைட்டில் தெரிஞ்சுங்க. நம்ம இந்த வெள்ளை கூட்டுக்குள்ளே தான் போகணும். தீபக் நம்பர் சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தீபக்கு ஜிபேயில் 9 போகலாம். ரோடு காலை வெடுக்குன்னு எடுக்கக்கூடாது, மாற்றிக்கணும். ஹலோ. பட் பிரேக்கில் பெருவரில் தான் வைக்கணும், பிரேக்கில் மொத்த கால் வைக்கக்கூடாது. நம்ம ரோடு. ஹலோ. சின்ன கார் இல்லைங்கண்ணா, இனோவா மட்டும்தான் இருக்குது. ஓகேண்ணா, ஆனால் இனோவா மட்டும்தான் இருக்குது. ஒரு 2500 வேணா கொடுங்க, அது கீழே ஒன்றும் பண்ண முடியாது. நான் டிரைவிங்கில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வாங்க. கண்ணண்ணா அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடணும் கண்ணண்ணா. டூ வீலர் நிறைய ஆமாம் சரி. இது என்னோட நம்பருக்கு அப்படியே ஷேர் பண்ண முடியுமா? இப்போ எத்தனை இருக்கேன் நான் போட்டீங்க? பட் இங்கிருந்து இங்கே தானே போட்டீங்க. நாட்டு எபிசி இவ்வளோதான் வேணும். சரி சரி. நீங்கள் கேட்ட கேள்வி புரிஞ்சுதான்? நாட்டு எபிசி இவ்வளோ தான் போட்டிங்கன்னா கீழே இறங்கி எக்ஸைட் கிலோமீட்டர் கூட வருவாங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி எக்ஸைட் என்ன பண்ணீங்க? சரி அவ்வளோதான். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அதுலேயே நீங்கள் கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் இந்த மாதிரி 4வது கீர் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். தீபக் இப்போ என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா தீபக்கு மறுபடியும் உங்களுக்கு ரீஎல்ஆர் போடணும். தீபக்கு ரீஎல்ஆர் ஆமாம், உங்களுக்கு அந்த 7,500 கேட்க மாட்டாங்க. இப்போ ரீஎல்ஆர் போடுறதுக்கு கம்பல்சரி ஒரு 2000 வச்சு கேட்பாங்க. எல்எல்ஆருக்கு மட்டும் 2000 கேட்பாங்க. மொத்தமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் வராது. நீங்கள் ஆல்ரெடி 7,500 கட்டியிருக்கீங்க. இப்போ அந்த பெனால்ட்டி மாதிரி இல்லை, அந்த எல்ஆர் கேன்சல் ஆனதுக்காக ரீஎல்ஆர் புதுசாக எல்லாம் ரீக்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும் 2 ரூபா கட்டினா போதும். எதுக்கு நம்ம ஆஃபீஸில் அந்த பொண்ணு இல்லை, உங்களுக்கு எல்ஆர் போட்டு கொடுத்த பொண்ணு இல்லை, அதெல்லாம் நின்றுட்டாங்க. வேறு பொண்ணு தான் இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நான் உங்கள் நம்பருக்கு கால் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ உங்களுக்கு இன்னும் 35 days 40 days ஆயிரும். நீங்கள் நாளைக்கு டிரைவிங் வந்து உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு ஒரு 2 நிமிஷம் செக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர் தானே பிரேக்கை விட்டுட்டு அப்படியே அழகாக உள்ளே போயிடலாம். உள்ளே போயிடலாம். அப்படி மாற்றணும் என்னன்னா ஒரே மாதிரி பிடிச்சிருந்தா வண்டி டிவைடில் இடிச்சிடும். அவ்வளோதான். காலை எடுத்துட்டு டைமிங் வேஸ்ட் பண்ணி ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். கிளச்சிலேருந்து கால்வாசி கால்வாசி இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான். லைட்டாக எக்ஸலேட்டர் செகண்ட் கீர். ஸ்டேரிங் மெதுவாக பிடிங்க. நம்ம ரோடு ஸ்டடி பண்ணிவிட்டு ஸ்டடி இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். வீட்டில் கார் இருக்கா தீபக்கு? இல்லைங்க பை. அப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு 2000 rupees அவங்களோட அமௌண்ட்டு பே பண்ணி எல்ஆர் மறுபடியும் ரீஎல்ஆர் போட சொல்லுங்கள். அவங்க இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு எல்ஆர் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த எல்ஆரை போட்டுட்டு ஒரு 15 days to 20 days வெயிட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் நீங்கள் டிரைவிங் கிளாஸ் வந்தீங்கன்னா நீங்கள் 35 டேஸுக்கு லைசன்ஸோடு வெளியே போயிடலாம். பட் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். ஆஃபீஸில் யாரும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறீங்களா? ஆமாம், எக்ஸ்பீரி ஆகட்டும், நீங்கள் டிரைவிங் வரதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே. இப்போ டிரைவிங் கிளாஸ் முடிச்சு அடுத்து 35 டேஸுங்களா? இப்போ நீங்கள் அந்த எல்ஆர் போட்டீங்க. இப்போ எல்ஆர் இன்னைக்கு போடுறீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேருந்து 35 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு சீட்டே அப்ளை பண்ண முடியும். நான் லைசன்ஸுக்கு உங்கள்கிட்ட வரேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது அப்ளை பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 35 ஒரு 4 டேஸ் கழிச்சு தான் அப்ளை ஆகும். உங்களுக்கு ஸ்லாட் கிடைக்கும். ஓகே, 1.5 மாதம் கேப் வச்சுக்கோங்க. கம்பல்சரி 1.5 மாதம் ஆயிரும். பட் இதுக்கு நீங்கள் எல்ஆர் போட்டு ஒரு 20 டேஸ் கழிச்சு நீங்கள் நம்மள்ட்ட டிரைவிங் வந்தீங்கன்னா நான் 15 டேஸ் கிளாஸ் எடுப்பேன். ஓகேங்க, 20 டேஸ் இங்கே 15 டேஸ் 35 டேஸ் கிளியர் ஆகிடுச்சு. பட் பேலன்ஸ் 5 டேஸுங்கும் போது நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் ஈஸியாக வெஹிக்கிள் ஓடி கிடைக்கும். ஓகே, கான்செப்ட் புரியுதா? அந்த 5 நாளைக்குள்ளே நம்ம ஓடி காமிச்சிக்கலாம். ஆமாம், அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது என்னென்னு ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நான் உங்களுக்கு இன்னொரு நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ அதில் 32 அனுப்பியிருக்கீங்களே கண்ணண்ணா, நாங்கள் என்னமோ பேசுகிறேன் கண்ணண்ணா, நீங்கள் 3வது கியர் போட்டிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. பஸ்ஸு வருது, லாரி வருது, அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. 39 ஆமாம், இல்லை அது நான் இன்னொரு நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கங்க. 95 அமௌண்ட் போட்டு 32. ஆமாம், அமௌண்ட் போட்டு 32ல் அதே 32க்கு 64னு ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? அது கூப்பிட்டு நான் தீபக் பேசுகிறேங்க, எனக்கு ஆல்ரெடி எல்ஆர் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, பிரவீன்கிட்ட பேசிட்டேன், அவர் ரீஎல்ஆர் போட்டுக்க சொன்னாப்புல, என்ன அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லுங்கள். அவங்க அமௌண்ட்டு கேட்பாங்க. அமௌண்ட் அவங்கள்ட்ட பே பண்ணிடுங்க. சரிங்களா? அவங்க ஓகேனா அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டுருவாங்க. அதான் நீங்கள் எனக்கு கால் நான் இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கேன். 958585 1564. ஆமாம், செகண்ட் கியர் போட்டுருக்கேன். ஆமாம், நம்ம மெத மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு வெயிட் பண்ணுங்கள். திருப்புங்க. அப்படி ஃபுல்லாக மறுபடியும் ஸ்டடி மாற்றி திருப்புங்க. அப்படி கால்வாசி கிளச்சு இந்த கால் திருப்புங்க, மாற்றி திருப்புங்க. இல்லாட்டி மளிகை கடைக்கில் போயிடும். ஸ்டடி. இப்போ ஸ்டடி ஆகிட்டு ஸ்டேரிங் ஸ்டடியாக இருக்கா? இப்போது லைட்டாக எக்ஸைட் டச் பண்ணுங்கள். இது ஸ்டடி ஆகாமல் கால் எக்ஸைட் சீடு போகக்கூடாது. சரிங்களா? எங்களுக்கு ஒரு 10:30 மணிக்கு கூப்பிடு தீபக்கை. கூப்பிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடு. அவங்க என்ன அமௌண்ட் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்போ எல்ஆர் போட்டப்போ இப்போ அமௌண்ட் டீட்டெயில் வேரியேஷன் ரொம்ப மாறிடுச்சு. அவங்க என்ன அமௌண்ட் கேட்கணும்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் 2 ரூபா கேட்பாங்க. அதுக்கு மேலே சேர்த்து கேட்டாலும் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே ஃபுல்லாக கிளச்சு அப்படியே மெதுவாக திருப்பிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், திருப்புங்க, அப்படி ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட். நம்ம நிதானமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக கிளச்சையும் பிரேக்கையும் முடிச்சிட்டா வண்டி நீங்கள் சொல்கிறத கேட்கும். சரிங்களா? நீங்கள் எக்ஸேட்டர் மட்டும் மிதித்து போகணுன்னு நினச்சா அது எக்ஸலோ டியோவோ 2 வீலரோ ஆக்சஸோ கிடையாது. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். கீர் வண்டி ஓட்டும்போது நீங்கள் கிளச்சை பிடிச்சி தானே ஓட்டுவீங்க. அதே கான்செப்ட் தான். திருப்புங்க, மறுபடியும் காலை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டடி பண்ணுங்கள். அவ்வளோதான். வெளியே எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம். தேர்ட் கியர். காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட். நம்ம அங்கே ரைட்டில் வந்து ரோட்டில் தான் போகணும். இதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இங்கேயே எக்ஸலேட்டர் விட்டுறணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஒரு ஹாரன். வெயிட் பண்ணுங்கள், திருப்பிக்கலாம். சரிங்களா? வண்டி போகுதுங்களா அழகா? லைட்டாக திருப்புங்க. இப்போ பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சை விட்டுட்டு ஸ்டடி பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸலேட். இப்படி அழகாக ஸ்டடி ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸேட் யூஸ் பண்ணணும் கண்ணோன்னா. அதுக்கு முன்னால் எக்ஸேட் யூஸ் பண்ணோம்னா வண்டி லெஃப்ட்டோ ரைட்டோ போயிடுச்சு. வண்டி எங்கள் ஸ்பீட் பிரேக் வருதா கண்ணோன்னா எக்ஸேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, அப்படியே நியூட்ரு பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. பிரேக்கு விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க, லைட்டாக எக்ஸலேட். புரியுதா?
கொஞ்சம் பிரேக்கு, கொஞ்சம் பிரேக் விட்ருங்க. மறுபடியும் கிளச்சிலேருந்து கால்வாசி கால் எடுத்தால் வண்டி போகும். இப்போ லைட்டாக எக்ஸலேட்டர் லைட்டாக டச் பண்ணுங்க. அது ஒரு ஈஸி கான்செப்ட் தான் கண்ணனா. அதை நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான். மறுபடியும் எங்கள் ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு பிரேக் 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 விட்டுட்டு கிளச்சு கால்வாசி, லைட்டாக எக்ஸலேட்டர். நம்மளோட இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம், மூணாவது காலை எடுத்துட்டு அங்கே ஸ்பீட் பிரேக் வருது, எக்ஸலேட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, கீரை என்ன பண்ணணும் கண்ணனா, அவ்வளோதான். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர் போகலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். போதா கண்ணனா. இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கு கண்ணனா, லெஃப்ட் எக்ஸலேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், வெயிட் பண்ணுங்கள். திருப்பிங்க, திருப்பி வண்டி நிறுத்திங்க, தப்பே கிடையாது. வண்டி ஃபஸ்ட்டு கீர் போகும். வண்டி நின்றுட்டா எத்தனை தடவை இங்கே எடுத்து ஸ்பீட் பிரேக்கிட்ட போய் நிறுத்திட்டாலுமே நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் தான் போடும். சரிங்களா? திருப்புங்க, கிளச்சு கால்வாசி கால் விடுங்க. போக போக தான் ஸ்டேரிங் திருப்பணும். நீங்கள் அங்கேயே திருப்பணுங்காட்டி தான் அந்த கல்லில் ஏறிச்சு. சரிங்களா? வண்டி லைட்டாக மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது தான் ஸ்டேரிங் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு வண்டியை ஒட்டி நிற்கிறோம்னா அப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி ரோடுகளில் வண்டி போக போக தான் யூஸ் பண்ணணும். ஸ்டடி பண்ணிவிட்டு டக்குன்னு எக்ஸலேட்ரு, செகண்ட் கியர், டக்குன்னு எக்ஸலேட்ரு. அவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம வண்டி நம்ம தான் சொல்லணும். அவங்க நிற்கிறாங்க, நம்ம யோசிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், தேர்ட் கியர். அங்கே ஆப்போசிட்டில் வண்டி வர்றது தெரியல இல்லைன்னா என்ன பண்ணணும்? அப்போது பத்தலை. மறுபடியும் வண்டி வர்றது தெரியல இல்லைன்னா அது ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஸ்பீடு பிரேக் என்ன பண்ணியிருக்கணும்? பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? காலை எடுத்துட்டு எக்ஸலேட்டர். சுற்றுனா பள்ளத்துக்குள்ளே இறங்கிடும். சுற்றாமல் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். அப்புறம் கவுண்ட் பண்ணி படக்க முடியாயிரும். சம்மர் சால்ட்டு தான். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரை ஸ்டேரிங் எங்கே சுற்றணும் சுற்றக்கூடாதுங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எக்ஸலேட்டர் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. போயிடலாம். லைட்டாக எக்ஸலேட்டர், மறுபடியும் இங்கே குழி, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணுங்கள், செகண்டில் தான் இருக்கும். நம்ம ரோட்டில் கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். நம்ம ரோட்டில் அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி இப்போ எக்ஸலேட்டர் மெயிலில் இன்க்ரீஸ் பண்ணால் வண்டி அழகாக போகும். மெயிலில் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா டக்குன்னு போயிடும். மெயிலில் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இன்னும் கொஞ்சம் கீர் என்ன பண்ணணும்? நான் இனிமேல் இந்த கீர் என்ன பண்ணும், இங்கே என்ன பண்ணலாம் கேட்கணுமா கண்ணனா? சொல்லுங்கள் கண்ணனா, கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சரி, போகலாங்க. மறுபடியும் எங்கள் ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸலேட்டர் விட்டுடுறோம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இப்போ தானே கேட்டேன் கேட்கணுமா? செகண்ட் கீர் போட்டுக்கணும்ல.
மறக்கக்கூடாது. இந்த சுச்சுவேஷன் வந்தால் இதை தான் செய்யணும், இந்த சுச்சுவேஷன் வந்து இதை தான் செய்யணும். நீங்களே மெயினில் பதிவு மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, மறுபடியும் பிரேக் விட்டுட்டு கிளச்சு விட்டுட்டு எக்ஸலேட்ரு, மறுபடியும் குழி, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸலேட்ரு, பையனை விட்டு வெளியே வந்துடலாம். முள்ளுச்செடியெல்லாம் போக வேணாம். ரைட்டில் போட்டுக்கோங்க. அப்படியே கிளச்சு கால்வாசி திருப்பிங்க, அப்படியே திருப்பிங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் திருப்புங்க, வண்டி ஸ்டடி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. வண்டி ஸ்டடி ஆகுதா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நேராக போகுதா? அது வரையும் வெயிட் பண்ணணும். கான்செப்ட் புரியுதா? அது வரையும் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு, இன்னும் கொஞ்சம் 3வது கீர் போட்டுக்கலாங்களா? நான் நாளைக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, இது நீங்கள் தான் ஓட்டணும். இப்போ நான் இது ரிப்பீட் மோட்லேயே இருந்தேன்னா இவன் சொல்லிட்டு இதை பண்ணிக்கலாம், இவன் சொல்லிட்டு இதை பண்ணிக்கலான்ற மெயின் செட்டுக்குள்ளே போயிடுவீங்க. சரி, அது வேணாம் நமக்கு. சரிங்களா? நிறைய பேசுகிறேன். கவனமாக ஓட்டணும், கரெக்டாக ஓட்டணும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்காம ஜாலியாக ரிலாக்ஸாக சிரிச்சிட்டே இருங்க வரலாம். சரிங்களா? அங்கே ஸ்பீடு பிரேக் வரும், எக்ஸைட்டர் விட்டுருங்க, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? என்னன்னா போகலாம் அதான் சொல்கிறேன், மறக்கக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் வருது, நம்ம அந்த வேலையை செய்யணும். சரிங்களா? ஜாலியாக இருந்தா அதே நான் விட்றேன்னு அப்படி பாரு, நான் வீடியோ எடுத்து பாரு, நான் மூஞ்சியை ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தா அதை ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணி ஓட்டுங்கன்றேன். நான் சொல்கிறது புரியுதா? அங்கே வளைவு வருது, இங்கேயே யாரும் அடிச்சிருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, மறுபடியும் கால்வாசியில் கால் எடுக்கணும். மாற்றிக்கலாம். அப்படியே பிடிச்சிட்டு இருந்தால் குப்பை தான் கார். ஆமாம், மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. ஹலோ, ஃபஸ்ட்டு கியர்னா எத்தனை கியர் போட்டிங்க இப்போ? ரைட், போகலாங்க. கால் எப்படி எடுத்துருக்கணும்? ஆமாம், நீங்கள் தானே மெதுவாக எடுத்துருக்கணும். நம்பர் வளைவு 2வது கண்ணா. பட் நம்ம கீரும் செகண்ட் கீர் போட்டுருக்கோம் கண்ணா. அவ்வளோ புரியுதுங்களா? இது வளைவு தாண்டிட்டு போட்டுக்கலாங்கிற கான்செப்ட்லாம் அங்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் செகண்ட் கீர் போட்டு மூவ் பண்ண முடியும். இப்போ செகண்ட் கீரில் வந்துட்டோம்ல, திருப்பிட்டோம்ல, அதை நம்ம செஞ்சு பார்த்தா தான் ஃபீல் தெரியும். குழி ஆழம் கிளச்சை பிடிச்சிட்டே இது பண்ணுறோம்னா, ஆமாண்ணா, அந்த மூவிங்லேயே திருப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் கியர் அந்த இடத்துல போட்டுருக்கோம். வழியில் அங்கே 2 பேர் நிற்கிறாங்களான்னா அங்கே ரைட்டில் திருப்பணும். அந்த பஸ்ஸு எப்படி நிற்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். டிக்கெட் ரைட்டில் போட்டுங்க, எக்ஸைட்டரை விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இங்கே ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? நியூட்ரு பண்ணி என்ன பண்ணியிருக்கணும்? ரைட்டில் திருப்பிக்கலாம். திருப்பி அந்த ஸ்பீடு பிரேக் தாண்டி லெஃப்ட் ஓரம் கட்டிக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படியே பம்ப் பண்ணுறோம், நியூட்ரு பண்ணுறோம், ஹேண்ட் பிரேக் பிடிச்சி இழுக்கிறோம், ரயில் சாவி ஆஃப் பண்ணுறோம். அப்படி ஃபஸ்ட்டு கீர் போட்டு காலை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா தம்பி? தாஸ்